என்னத்த சொல்றீங்க? ஸ்வேதாவை காணுமா? பாட்டி, வீடு முழுக்க நல்லா தேடி பாத்தீங்களா? பாத்துட்டேன்டி. கிச்சன்ல துணி காய போடுற இடத்துல, பாத்ரூம்ல, வீட்டுக்கு வெளியில எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன். ஸ்வேதாவை காணோம். அத்த, ஒருவேளை ஸ்வேதாவை நம்ம ஆந்திராவுக்கு அனுப்ப போற விஷயம் தெரிஞ்சு பயந்து வீட்டை விட்டு போயிட்டாளா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. வீட்டை விட்டு போற அளவுக்கு ஸ்வேதாவுக்கு தைரியம் பத்தாது. அவ வீட்டை விட்டு போறதா இருந்தா சின்ன பிள்ளையிலேயே நம்ம ஸ்வேதாவை பண்ண டார்ச்சருக்கு அவ அப்பவே ஓடி போயிருந்திருக்கணும். அது அப்போ அத்த. இப்ப ஸ்வேதா வளர்ந்துட்டா. 4 இடம் போயிட்டு வரதுனால விவரம் இருக்கும். இல்ல யாராவது சொல்லி கொடுத்திருப்பாங்க. எனக்கு என்னவோ ஸ்வேதா வீட்டை விட்டு போயிட்டான்னு தான் தோணுது அத்த. வீட்டை விட்டு போன ஸ்வேதா ராசாத்திய பாத்துட்டா நமக்கு சிக்கலாயிடுமேடி. நம்ம என்னடி பண்றது? அத்த, ஸ்வேதாவை நம்ம விட்டுறக்கூடாது அத்த. வாங்க, நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவோம். சரி. அம்மா, அம்மா, என்ன? மேடி அண்ணாவை காணுமா? காணமா? என்னடி சொல்ற? அவ ரூம்ல போய் பாத்தியா நீ? ரூம்ல மட்டும் இல்லம்மா, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். மாதவன வீட்ல எங்கேயுமே இல்ல. பிரகாஷ், கௌதம், பிரகாஷ், இதோ வரேம்மா. என்ன அம்மா கூப்பிடுறாங்க? தெரியலையே. பிரகாஷ், கௌதம், இதோ வரேம்மா. அம்மா, என்னம்மா? எதுக்கு கூப்பிட்டீங்க? டேய், மேடியை காணோம்டா. மேடியை காணுமா? என்னம்மா சொல்றீங்க? மேடியை காணோமா? ஆமாண்டா, பிரீத்தி தேடி பாத்திருக்கா. மாதவனை வீட்ல எங்கேயுமே காணுமா? இங்கே இருங்க, நான் மேல போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாண்ணே, நீ தேடினாலும் டைம் வேஸ்ட் தான். வீடு ஃபுல்லா தேடிட்டேன். மாதவன் அண்ணன் எங்கேயுமே இல்ல. அம்மா, நான் டிரைவர் அண்ணன் கிட்ட மாதவன் அண்ணன் வீட்டை விட்டு வெளியே வந்துச்சான்னு கேட்டேன். அவரு நான் காலையில 6 மணில இருந்து இங்கதான் இருக்கேன்னு சொல்றாரு. வெளியே யாருமே வரலன்னு சொல்றாரு. அப்போ அண்ணன் விடியறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம்ல? விடியறதுக்கு முன்னாடியா? விடியறதுக்கு முன்னாடி அவன் வீட்டை விட்டு எங்க போனா? ஐயோ, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதே. அம்மா, இப்படி பேசிக்கிட்டு இருந்தா டைம் ஆகுமா? வாங்க, ஆளுக்கு ஒரு சைடுல போய் தேடுவோம். வாங்க. சரி, வா. இருங்க இருங்க. மாதவன் என்ன நம்ம ஊருக்கு கிளம்புற நேரத்துல இப்படி காணாம போயிருக்கான் அவன்? ஒருவேளை மாதவனுக்கு நம்ம வெளியூர் போறதே மகாலட்சுமியா அவன் மறக்கணுங்கிறதுக்காகங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சா? நேத்தி நம்ம பேசினதை எல்லாம் மாதவன் கேட்டு ஊருக்கு போக கூடாதுன்னு கோச்சுக்கிட்டு வேற எங்கேயாவது போயிட்டானோ? என்னங்க சொல்றீங்க? இப்படி எல்லாம் சொல்லி ஏன் என் வயித்துல புளிய கரைக்கிறீங்க? ஐயோ, என் பையன் காணாம போயிட்டானா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கல்பனா, அழாதம்மா. மாதவன் போய் ரொம்ப நேரம் ஆகல. பக்கத்துலதான் எங்கேயாவது இருப்பான் அவன். போய் தேடணும்னா கண்டிப்பா அவன் கிடைச்சிடுவாமா. சரி பிரகாஷ், அப்பா, கௌதம், வாங்கடா, ஆளாளுக்கு போய் ஒரு பக்கம் தேடலாம். சரிப்பா. சரிப்பா, நான் போய் கார சீக்கிரம் வாங்க. என்னம்மா காஃபி? ரசத்தி, காஃபி அங்க வச்சிடுமா, நான் குளிச்சுட்டு வந்து குடிச்சுக்கிறேன். சரிம்மா. என்ன ரசத்தி, காலையிலே கிளம்பியிருக்க? வெளியில எங்கேயாவது போறியா? ஆமாம்மா, முதல்ல இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அதான் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு. நல்ல விஷயம்தான். எந்த கோயிலுக்கு போற? அதான் பிரேமி மேடம் சொன்னாங்கல்ல, வீட்டு பக்கத்திலேயே சிவன் கோவில் இருக்கு, மகாலட்சுமி கோவில், விஷ்ணு கோவில் இருக்குன்னு. இந்த 3 கோவிலுக்கும் போயிட்டு அப்படியே சென்டருக்கு போய் பிரேமி மேடமை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிட்டு அப்படியே வரும்போது வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா.
சரிம்மா. அம்மா, சிவாக்கும் காஃபி போட்டு ஃப்ளாஸ்க்ல வச்சிருக்கேன். உனக்கும் ஃப்ளாஸ்க்லயே வச்சிடுறேன். நீ குளிச்சிட்டு வந்து குடிச்சுக்கோ. சரி. சரிம்மா, போயிட்டு வரேன். பத்திரம். குண்டுச்சி எங்க போனாலும் தெரியலையே. என்னையும் மகாலட்சுமியும் பிரிக்க பாக்குறாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சீட் சீட் சீட். அதனால நான் போறேன். இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் முடிவு எடுக்க கூடாது. செத்து போறேன்லாம் சொல்லக்கூடாது. நீங்க செத்து போயிட்டா உங்க மகாலட்சுமிய உங்களால பார்க்க முடியாதுல்ல. எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் சேர்ந்து என்ன வெளியூருக்கு கூட்டிட்டு போய் மகாலட்சுமிய மறக்கடிக்க பாக்குறாங்க. நான் மறப்பனா? லூசுங்க. என்னதான் எல்லாரும் லூசுன்னு சொல்வாங்க. ஆனா அவங்க தான் உண்மையான லூசுங்க. வாங்கம்மா. அண்ணே, ஆட்டோ வருமா? எங்க போணுமா? இங்க பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில், விஷ்ணு கோயில், மகாலட்சுமி கோயில். வண்டியில உட்காருங்கம்மா, போலாம். நான் செத்து போறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க உயிரோட தான் இருக்கணும். உங்க வீட்டு ஆளுங்க உங்களுக்கு மகாலட்சுமிய கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா என்ன, நான் உங்களுக்கு மகாலட்சுமிய கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். அப்படியா? ஆமா. உங்க மகாலட்சுமி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப அழகா லட்சணமா இருப்பாங்க. இப்படி சொன்னா எப்படி? சரி, மகாலட்சுமி போட்டோ உங்ககிட்ட இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு மகாலட்சுமியை தேடி தரேன். போட்டோ என்கிட்ட இருக்கு, ஆனா அது எனக்கு அனுப்ப தெரியாதே. என்னங்க நீங்க? சில நேரம் நல்ல விவரமா பேசுறீங்க, சில நேரம் குழந்தை மாதிரி பேசுறீங்க. ஒரு போட்டோ கூட உங்களுக்கு அனுப்ப தெரியாதா? அது தெரியும், கௌதம் சொல்லி கொடுத்தான், ஆனா மறந்துட்டேனே. சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னாவது சொல்லுங்க, நானே நேர்ல வந்து போட்டோவை வாங்கிக்கிறேன். இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன். மகாலட்சுமி கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறாங்க. எங்க நம்ம மேடிய வெளியூர் கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை மறக்கடிக்கணும்னு நினைச்சோம். அது ஒரு தப்பாங்க. இந்த கடவுள் நம்மள மாதவனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு நம்மள தண்டிக்கிறாரா? எங்க மேடி கிடைச்சிருவான்ல? பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பான் அவன். இந்த பேரு நீ முதல்ல நல்லதே நினைக்கணும். இங்க பாருங்க, நான் சொன்னா கேட்கணும். நீங்க எங்க இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நான் அங்க வரேன். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மகாலட்சுமிய தேடலாம். ஒரு ஆளா தேடினா மகாலட்சுமி கிடைக்க மாட்டாங்க. அதுவே ரெண்டு பேரா தேடினா ஈஸியா மகாலட்சுமி கிடைச்சிருவாங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க போய் சொல்றீங்க. இல்லங்க. சரி, கை தட்டுங்க பாப்போம். நான் கை தட்டணுமா? ஆமா. சரி, தட்டுறேன். கை தட்டிட்டேன். கை தட்டின உடனே என்ன வந்துச்சு?
சத்தம் வந்துச்சு சத்தம். பாத்தீங்களா, ஒரு கை தட்டினா சத்தம் வருமா? வராது. அதே மாதிரி நீங்க ஒரு ஆளா தேடினா மகாலட்சுமி எப்படி கிடைப்பாங்க? நீங்க நான் 2 பேரும் 2 கைன்னு வச்சுக்கோங்களேன். 2 கை சேர்ந்தா தானே சத்தம் வரும். அதே மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடினாதான் மகாலட்சுமி கிடைப்பாங்க. அதனால நான் சொல்றத கேளுங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நான் அங்க வரேன். மகாலட்சுமி என் கண்ணு காது கை ரத்தம் மூக்குன்னு என் உடம்பு பூரா பரவே இருக்கா. என் மனசுல அப்படியே அச்சு அச்ச மாதிரி பதிஞ்சிட்டா. எங்க வீட்ல இருக்கிறவங்க அவளை எரேஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா அது எரேஸ் ஆகாது. ஐயோ, இவர் எங்க இருக்காருன்னு தெரியலையே. ரொம்ப அப்பாவியா வேற இருக்காரு. பாவம், இவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு இவர் குடும்பத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். இவர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து இவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. மகாலட்சுமிய உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க மகாலட்சுமியை விட்டுட்டு செத்து போறேன்னு சொல்றீங்க? நான் போறேன், செத்து போறேன். என்னங்க நீங்க, நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. நான் காலையில தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு புது நம்பர்ல இருந்து போன் வந்துச்சு. எடுத்து பேசினா நான் சாக போறேன்னு நீங்க சொல்றீங்க. என்னால அதை தாங்கிக்க முடியாம எங்க வீட்ல கூட சொல்லாம கொள்ளாம ரோட்ல வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க பேச்ச வச்சு நீங்க ஒரு குழந்தைங்கிற விஷயம் எனக்கு புரியுது. அதனாலதான் நான் இன்னும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றத கேளுங்க. முடியாது, முடியாது. அங்க பாரு. அம்மா, மாதவன் காணுமா? என்னடி சொல்ற? ஆமாமா, ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது மாதவன் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டாருமா. ஏண்டி அவன் அப்படி பண்ணா? என்னாச்சு? மாதவனுக்கு எங்க கூட ஊருக்கு வர விருப்பம் இல்ல போல இருக்கு. எனக்கு இப்ப இருக்கிற பயம்லாம் மாதவன் திரும்ப கிடைக்காட்டி மொத்த பழியும் என் மேலயும் என் புருஷன் மேலயும் தான் விழும். ஏண்டி? நாங்க தானே ஊருக்கு போலான்னு சொல்லி இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சோம். மாதவன் கிடைக்கலன்னா அவ்வளவுதான், அத்தை எங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க. சரி, டென்ஷன் ஆகாத. மாதவன் கண்டிப்பா கிடைச்சிருவான். சரிம்மா. ஏன் போன் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நேத்து எனக்கு போன் பண்ணி மகாலட்சுமி கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்னு சொன்னீங்க. இன்னைக்கும் என் நம்பருக்கு கரெக்டா போன் பண்ணி பேசுறீங்க. அது எப்படி? அது வந்து நான் சும்மா பட்டன் அமுக்குனேன். அது உங்களுக்கு போன் போயிடுச்சு. சரி, நான் போனை வைக்கிறேன். ஐயோ, போனை வச்சிடாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். உங்களுக்கு உங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும்ல? அம்மா மகாலட்சுமி கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாக்குறாங்க. எனக்கு பிடிக்கல. அம்மா மட்டும் இல்ல, எனக்கு யாரையுமே பிடிக்கல. நான் சாகணும். நான் போன கட் பண்றேன். ஐயோ, போனை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. எந்த தப்பான முடிவும் எடுத்துடாதீங்க. நான் சாக போறேன். ஹலோ ஹலோ. ஐயோ, பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டாரே. இப்ப யார்கிட்ட தகவல் சொல்றதுன்னு எதுவுமே தெரியலையே. இந்த ஏரியா முழுக்க தேடி பார்த்துட்டோம். மேடி அண்ணனை எங்கேயும் காணும். அண்ணனை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அதான் எனக்கும் தெரியல. பேசாம மேடி அண்ணன் மிஸ்ஸிங்னு வாட்ஸ்அப் குரூப்ல போடலாமா? இல்ல பிரீத்தி, அதெல்லாம் எதுவும் வேணாம்.
காணாம போன விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா நமக்கு தான் ரொம்ப அசிங்கமாயிரும். பிரீத்தி, நம்ம வேணா நம்ம ரிலேஷன் ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி மேடி எங்க போயிருக்கானு செக் பண்ணி பாப்போமா? நீ போன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உன்னோட செகண்ட் போன் மேடி அண்ணா கிட்ட தானே இருக்கு. அதுக்கு போன் பண்ணி பார்த்தா என்ன? நல்ல ஐடியா தான். போனை கொடு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த ஸ்வேதா எங்க போய் தொலைஞ்சாலுன்னே தெரியல. இந்த ஸ்வேதா நம்ம கூட இருந்தா தானே நமக்கு அதிர்ஷ்டம். அம்மா, கௌதம் தான் ஃபோன் பண்றாமா. குட் மார்னிங் கௌதம். பூமிகா, ஒரு சேட் நியூஸ் நடந்துருச்சு. என்ன கௌதம்? எங்க அண்ணன் மேடியை நான் உனக்கு காமிச்சிருக்கேன்ல, அவரை காலையில இருந்து காணோம். ஐயோ, என்ன சொல்றீங்க? நாங்க எல்லாருமே சேர்ந்து தேடிட்டு இருக்கோம். ஆனா இப்போ வரைக்கும் எங்க அண்ணனை கண்டுபிடிக்க முடியல. நான் இப்ப எதுக்கு உனக்கு கால் பண்ணேன்னா, நீ சொன்னா அப்படியே பலிக்கும்ல. எங்க அண்ணன் கிடைக்கணும்னு சொல்லு. எங்க அண்ணன் எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் எங்க அம்மாவால எங்க அண்ணன் இல்லாம இருக்கவே முடியாது. சரி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கௌதம். உங்க அண்ணன் நிச்சயமா கிடைப்பாரு. நான் மனசார சொன்னா அந்த வார்த்தை பலிக்கும். நீங்க தைரியமா இருங்க. இப்ப நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி கௌதம், நான் ஒரு 5 minutes கழிச்சு கூப்பிடுறேன். பாய். ஏறு போலாம். என்னவா? பாட்டி, கௌதம் அண்ணனையும் காணுமா? ஐயோ, என்ன இன்னைக்கு ஆளாளுக்கு காணாம போயிட்டு இருக்காங்க? 2 பேர் வீட்லயும் ஒரே மாதிரி நடக்குது. பூமிகா, காணாம போன கௌதம் அண்ணனை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்தோன்னு வை. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அவங்க நம்மள மறக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கண்மணி. ஏன் அத்தை? கௌதமோட அண்ணனை கண்டுபிடிக்க உங்க குடும்பம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க பணக்கார குடும்பம். ஏதாவது பண்ணி கௌதமோட அண்ணனை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஸ்வேதா அப்படி இல்ல. ஸ்வேதா நம்மளுடைய அதிர்ஷ்டலட்சுமி. அவ நம்ம கூட இருந்தாதான் பூமிகாவோட கல்யாணம் நடக்கும். முதல்ல நம்ம ஸ்வேதாவை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பார்ப்போம். ஆமாம்மா, பாட்டி சொல்றதா கரெக்ட். நம்ம முதல்ல ஸ்வேதாவை தேடி கண்டுபிடிக்கலாம். இப்ப அந்த ஸ்வேதாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்வேதாவை பத்தி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கலாம்னா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஸ்வேதா வேலை செய்யற கடையும் பூட்டி இருக்கு. அவ வழக்கமா போற கோவில்ல போய் தேடி பார்த்தாச்சு, அங்கேயும் இல்ல. மா, அந்த பால்கார பொண்ணு ஸ்வேதாவோட நெருக்கமா இருப்பாளே. ஸ்வேதா தன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு கூட தான் ஷேர் பண்ணுவா. பேசாம நாம அந்த பொண்ணு கிட்ட போய் விசாரிக்கலாமா? விசாரிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியால நம்ம நல்லா தேடி பார்ப்போம். ஸ்வேதா கிடைக்காட்டி அந்த பால்கார பொண்ணுகிட்ட போய் விசாரிக்கலாம். சாமி, போன்ல என் கூட ஒருத்தர் பேசினாரு. அவர் யாரு என்னன்னு எனக்கு விவரம் தெரியல. இருந்தாலும் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என் மனசு கடந்து துடிக்குது. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடாம நீதான் சாமி பாத்துக்கணும். அந்த குழந்தை மனசு கொண்டவரை திரும்ப அவர் குடும்பத்தோட கொண்டு போய் சேர்த்துரு. தம்பி தம்பி தம்பி, ஓரம் பாப்பா. ஐயோ அண்ணே, என்னண்ணே பார்த்து வரக்கூடாது. ரோட்ல ஆள் வர்றது கூடவா உங்களுக்கு தெரியல? தம்பி தம்பி, அடி எதுவும் பட்டுச்சா? மகாலட்சுமி.